வயசான காலத்துல அழகுபடுத்துறேன்னு கூட்டிட்டு வந்து இப்படி முடியெல்லாம் எடுத்து விட்டீங்களேப்பா. தம்பி கூசுது எனக்கு அந்த இடத்துக்குள்ள எல்லாம். போதும்பா, காத்து பலமா இருக்கு, முடியல. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேரு தான் பப்பி. இவங்க வந்து ஒரு லேப்ரடார் கிராஸ், ஆனா பொமரேரியன் கிராஸ்ங்கிறாங்க, சரியா தெரியல. பார்க்க வந்து லேப்ரடார் கலர் மாதிரியே இருந்தாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 இயர்ஸ் ஓல்டு. ரொம்ப ஓல்டு டாக் தான். ஆனா வீட்டுல வந்து ஃபர் எல்லாம் ரொம்ப உதிருது, எங்களுக்கு வந்து ஜீரோ கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அதனால ஜீரோ கட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. இவங்க சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பொமேரியன் சைஸ் தாங்க இருப்பாங்க, அதுக்கு மேல எல்லாம் கிடையாது. இல்ல பார்க்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லேப்ரடார் அந்த ஃப்ரான் கலர்னு சொல்லுவோம்ல, அந்த கலர் அப்படியே இருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னங்க இது வந்து பொமரேரியன் சொல்றீங்க, பார்க்க லேப்ரடார் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க கிராஸ் பிரீடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து என்னன்னா அந்த ஏஜ் ஆக ஆக வந்து ரொம்ப கண்ணெல்லாம் மங்கல ஆரம்பிச்சு அண்ட் ஃபர் வேற ரொம்ப கொட்டுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சீரோ கட் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் கேட்டது பெட் பேரண்ட்ஸ்ட, இவனை வந்து வெளியே விட மாட்டீங்க, நீங்க வீட்டுலதான் வச்சு வளர்ப்பீங்கன்னா மட்டும்தான் நான் ஜீரோ ட்ரிம் பண்ணுவேன், இல்லாட்டா பண்ண மாட்டேன் நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஒரு ஏஜ் டாக். ஏஜ் டாக் போது அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து ஹேரை ரிமூவ் பண்ணா ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்ப கிளைமேட் வந்து திடீர்னு மழை பெய்யுது, குளிரா இருக்கு, திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டிக் ஃபிளக்சுவேஷன் இருக்கிற டயத்துல வந்து இவங்க வீட்டுக்கு வெளியில விட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ற தன்மை வந்து குறையும். ஸோ அதனால பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டு. அதனால நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் ஹேர் கட் பண்ணேன். அவங்களும் ஃபுல் டைமும் நாங்க வீட்டுக்குள்ளதான் வைக்க போறோம், வெளியெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்த மாதிரி டயத்துல, அதாவது வந்து உச்சி வெயில் டயத்துலயும் ரொம்ப மிட் நைட், அதாவது நல்ல குளிரா இருக்கிற டயத்துலயும் வாக்கிங் இந்த மாதிரி கூட்டிட்டு போக வேண்டாம், கொஞ்சம் மைல்டு வெயில் இருக்கும்போது நீங்க வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க அந்த மாதிரி சொல்லி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம க்ரூமிங்கே பண்ணோம். ஸோ நல்லா ஃபர் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்களை அழகா ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.